இன்றைக்கி வேல் அபிஷேகம் தான் பண்ணுறேன். சந்தனம், பன்னீர், பால் 3 அபிஷேகம் பண்ணுறேன். நம்ம எதுனாலும் 3 அபிஷேகம் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு முறையாவது அபிஷேகம் பண்ணணும். வேல் நம்ம வச்சு கும்பிட்டாலேவும் நான் அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இல்லை 3 அபிஷேகம் பண்ண முடியலை அப்படின்றவங்க வந்து பால் அபிஷேகம் மட்டும் கூட பண்ணாலே போதும். ஆனால் வேல் வச்சு வீட்டில் கும்பிட்றீங்கன்னா அபிஷேகம் தான் கண்டிப்பாக பண்ணணும். வாரத்தில் ஒரு முறை அல்லது முருகனுக்கு உகந்த நாள் எந்த நாள் வருதோ அந்த நாளுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு முறை பண்ண முடியலை அப்படின்றவங்க. நான் வந்து வெத்தலை தீபம் இது 5வது வாரம் வெத்தலை தீபம் போடுறேன். ஆனால் வாரமே நான் வேல் அபிஷேகம் பண்ணிடுவேன். முருகன் விக்கிரகம் வச்சுருக்கிறவங்க விக்கிரகத்துக்கும் பண்ணலாம். நான் அதிகமாக பண்ணுறது வேலுக்கு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். முருகருக்கு உகந்த நாள் வர்றப்போ மட்டும் விக்கிரகத்துக்கு எடுத்து பண்ணிக்கிடுவேன். வெத்தலை தீபம் போடுற வந்து செவ்வாய் ஹோரையில் 6 to 7, காலையில் மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 இந்த 3 டயத்தில் ஏதாவது ஒரு டயத்தில் எடுத்து நம்ம வெத்தலை தீபம் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.